கர்த்தருடைய அழைப்பு என்றால் என்ன? அத்தியாயம் 4 சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த 2 வாரமாக நாம் இந்த வார்த்தைகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முந்தின அத்தியாயத்திலே ஆபிரகாமின் அழைப்பை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். அதை இப்பொழுது விரிவாகப் பார்ப்போம். முந்தைய வீடியோவில் அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது, தேவன் எவ்வாறு அழைத்தார் என்பதை நாம் சற்று பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் பார்க்கப் போகிறோம். மனிதர்களால் தீர்மானிக்க முடியாததாக அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அதிசயமாய் தேவன் அழைப்பார். அப்படித்தான் அன்று ஆபிரகாமை அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் முற்றிலும் தன்னைத்தானே தேவன் அழைத்ததினாலே ஒப்புக் கொடுத்தார். ஆதியாகமம் அத்தியாயம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு காண்பித்த தேசத்துக்குப் போகும்படி ஆபிராம் பிரயாணம் பண்ணத் தயாராக இருந்தார். தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று ஆபிரகாம் அறிந்து வந்தபடியினாலே அதைச் செய்யத் தயங்கவில்லை. வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்டவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்ல ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஏனெனில் தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த அத்தியாயம் 10 அத்தியாயமாவது தொடர்ந்து வரும். இது ஷார்ட் வீடியோ என்பதினால் முழு அத்தியாயத்தையும் போட்டால் மக்கள் அதிகமாக பார்க்க மாட்டீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிறேன். இல்லை, நீங்கள் ஏதாவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஃபுல் வீடியோ போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் தேவன் நம்மை விடமாட்டார். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக போடச் சொன்னால் சொல்லுங்கள். டெய்லியும் ஒரு 10 நிமிடம் வீடியோவாக போடுகிறோம். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வரச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.